ஜனநாயகன் திரைப்படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தோடைய அந்த வாதத்தின் மூலமா தெரிய வந்திருக்கு. தீர்ப்பு தேதி குறிப்பிடாம சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அங்க நடந்த வாதங்கள் தான் மிக மிக முக்கியமா எல்லாரும் பார்க்கப்படுது. அதுலயும் சென்சார் போர்டு சொன்ன அந்த வாதங்கள் இருக்கு. பல தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இப்படியெல்லாம் சென்சார் போர்டு இறங்கி அவங்களுடைய வாதத்தை முன் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பார்த்தோம்னா எங்களால படமே தயாரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் இப்பவே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்னதான் வாதங்களை முன் வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபி அவங்க இந்த சட்டப்படியும் விதிகளின் படியும் தான் இந்த நடவடிக்கை எல்லாமே எடுத்திருக்கிறதா சென்சார் போர்டு சொல்லியிருக்காங்க. இந்த சினிமாட்டோகிராஃபி சட்டப்படி 72 நிமிஷத்துக்கு மேல நீளமா இருக்கிற படமா இருந்துச்சுன்னா சென்சார் போர்டோடைய தலைவர் தான் இறுதி முடிவு எடுக்கணும் அப்படின்னு உயர் நீதிமன்றத்துல வாதிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்குல சென்சார் போர்டு பதிலளிக்க தனி நீதிபதி குறைந்தபட்ச கால அவகாசம் வழங்கி இருக்கணும், ஆனா வழங்கவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. படத்தை 9ஆம் தேதி வெளியிட முடிவு செஞ்சிருந்ததாகவும் 500 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கிறதாகவும் கூறி உடனடியா நிவாரணம் கோர முடியாது படக்குழுவால அப்படின்னு சென்சார் போர்டு சொல்லியிருக்காங்க. படத்துக்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து தணிக்கை வாரியம் தான் இறுதி முடிவு அறிவிக்கும். மண்டல அலுவலகத்துல உள்ள ஆய்வுக்குழுவின் முடிவுகள் தணிக்கை வாரியத்தை கட்டுப்படுத்தாது அப்படின்னு அவங்க வாதிட்டு இருக்காங்க. சரி, இது மட்டும்தான் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா சென்சார் போர்டுல யார் படத்தை பார்த்தாங்க, சட்டப்படி படத்தை பார்த்து ஆய்வு செய்ய யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு படத்தை பார்த்து ஆய்வு செஞ்சு ஆலோசனை வழங்க குழு இருக்கு, அந்த குழு தான் படத்தை பார்த்திருக்கு அப்படின்னு சென்சார் போர்டு பதில் அளிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல மண்டல அலுவலர் படத்தை பார்த்தாரா அப்படின்னு தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினாரு. ஆனா சென்சார் போர்டு தரப்புல என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? மண்டல அலுவலர் படத்தை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சென்சார் குழுவால மட்டும்தான் அந்த படம் பார்க்கப்பட்டுச்சு. மேலும் சினிமாட்டோகிராஃபி விதிகளோட படி வாரியமே ஒரு படத்தை பார்த்து சான்றிதழை பரிந்துரைக்கலாம் அப்படின்னும், அல்லது படத்தை பார்க்கும் பணியை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பலாம் அவங்க அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் படம் தொடர்பாக புகார் வந்ததால தான் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டதாகவும் படத்துல 14 காட்சிகளை நீக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சதாகவும் சென்சார் போர்டு தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. மறு ஆய்வு குழு எத்தனை நாட்கள்ல முடிவு எடுக்கும் அப்படின்னு தலைமை நீதிபதி ஒரு கேள்வி எழுப்பினாரு. இதுக்கு பதிலளிச்ச தணிக்கை வாரியம் ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இல்லைன்னா மறு ஆய்வு செஞ்சிருப்பாங்க. நேரத்துக்கு மறு ஆய்வு குழுவானது விண்ணப்பித்த 20 நாட்கள்ல அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழு ஆய்வு செஞ்சு சான்று வழங்க பரிந்துரைக்கும். அப்படி ஒருவேளை சான்று வழங்கல, சர்டிபிகேட் வழங்கல அப்படின்னா உயர் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு தணிக்கை வாரியம் தரப்புல சொல்லப்பட்டுச்சு. ஆனா ஜனநாயகன் படத்துக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டிருக்கதா எந்த தகவலும் எங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு படக்குழு நீதிமன்றத்திட்ட சொல்லியிருக்காங்க. தனி நீதிபதியோட உத்தரவுல எந்த தப்பும் கிடையாது, வாரிய தலைவருடைய உத்தரவு எங்களுக்கு இதுவரை வழங்கவே இல்லை, வெறும் தகவல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் அதை சார்பில் வாதிட்டு இருக்கிறாங்க. படத்துக்கு எதிராக புகார் யாரிடம் கிடைச்சது அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு மும்பையில் உள்ள சென்சார் போர்டு தலைவரிடம் தான் இந்த புகார் கிடைச்சிருக்கு. சான்றிதழ் கொடுக்கும் வர புகார் கொடுத்தது யார் என்பதை பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்க கூடாது அப்படிங்கிறது சென்சார் போர்டோடைய விதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் அளிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல சென்சார் தொடர்பான அனைத்தும் வெளிப்படையா இருக்க வேண்டும் அப்படிங்கிற விதி மீறப்பட்டிருக்கு அப்படின்னு படக்குழு குற்றம் சாட்டியிருந்தாங்க. டிசம்பர் 29க்கு பிறகு தணிக்கை சான்று விவகாரத்துல அனைத்தும் மறைக்கப்பட்டிருக்கு, இதுல வெளிப்படைத்தன்மையே இல்லை அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனம் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அதே நேரத்துல படத்தை பார்வையிட்ட குழுவினர் ஒரு மனதா சான்று வழங்க பரிந்துரை செஞ்சதா படக்குழு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காட்சிகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டதாகவும், ஆனா அதன் பிறகும் அந்த காட்சிகளை வச்சு அவங்க புகார் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. தணிக்கை குழுவின் நடவடிக்கையால பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தேவையற்ற மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு, திட்டமிட்டபடி படத்தை வெளியிடாதனால மிகப்பெரிய அளவான நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனம் வாதிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, சென்சார் போர்டு இணையதளத்துல பதிவேற்றம் செய்யப்பட்ட விரிவான உத்தரவு எங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
உத்தரவு இல்லாம எப்படி வழக்கு தொடர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதை தொடர்ந்து 2 தரப்பு வாதங்களும் காரசாரமா போச்சு. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவும் அடைஞ்சிருச்சு. இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தீர்ப்பு வழங்குறதுக்காக நீதிபதி தேதி குறிப்பிடாம தள்ளி வைக்கிறதா சொல்லிருந்தாங்க. ஆனா உடனடியா இப்பவே எல்லாத்தையும் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு தரப்புல ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்க மறுத்த நீதிபதிகள் தீர்ப்ப தேதியை எந்த தேதியும் அறிவிக்கல. எப்ப அறிவிப்பாங்கிறது நீதிபதிகளுக்கு தான் தெரியும், பதிவாளருக்கு மட்டும் தான் தெரியும். சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி தேதி குறிப்பிடாம தள்ளி வச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். இப்போ இந்த படத்துக்கு சான்றிதழ் வழங்க முடியாத சூழல் இதனாலதான் ஏற்பட்டிருக்கு. முன்னாடியாவது 20ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்னைக்கு ஏதாவது ஒரு உத்தரவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ தேதி குறிப்பிடாம தீர்ப்பை தள்ளி வச்சிருக்கிறதுனால என்னைக்கு வரும் அப்படிங்கிறதே தெரியாது. ஒருவேளை தீர்ப்பு படக்குழுக்கு சாதகமா வந்துச்சுன்னா அதன் பிறகு அவங்க மேல்முறையீடு போகலாம், இல்லைன்னா சான்று தரோம்னு சொல்லிட்டு கூட கொடுக்கலாம். ஒருவேளை சென்சார் போர்டுக்கு ஆதரவா அந்த தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா மறு ஆய்வுக்கு படம் அனுப்பப்படும். 20 நாள் ஆயிடும் புதுசா ஒரு குழு அமைக்க. அந்த புதுசா அந்த குழு படத்தை ஆய்வு செஞ்சு 15 நாட்களுக்கு கழிச்சுதான் அவங்க சான்று கொடுக்க பரிந்துரை செய்யப்படும். அதன் பிறகுதான் தலைவர் சென்சார் போர்டுடைய தலைவர் சென்சார் சர்டிபிகேட்டை வழங்குவாங்க. இதுக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 30 நாட்களுக்கு மேலாயிடும். கண்டிப்பா இந்த தேர்தலுக்கு முன்பு இந்த திரைப்படம் வெளியாகிறது வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படிங்கிறது தான் பலரும் இப்பவே சொல்லிட்டு இருக்கிறாங்க.